கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Romans chapter 8 verse 28. And we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Sometimes life doesn't go the way we planned. We work hard, we pray faithfully, and yet things still turn out differently than we expected. சில நேரங்களில் வாழ்க்கை நாம் திட்டமிட்டது போல நடப்பதில்லை. நாம் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் விசுவாசத்துடன் ஜெபித்தாலும் சில காரியங்கள் மாறுதலாக நடக்கிறது அல்லவா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தரிடத்தில் மிகவும் பிரியமாக கர்த்தரை நேசிக்கிறவர்களாக அவருடைய சித்தத்தின்படி அவர்களை தினமும் நீங்க அவர் கூட வாழ்கிற வாழ்க்கையில அவரோட நடக்கிற பிள்ளைகளாக நீங்க காணப்படலாம். ஆனா ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் இதெல்லாம் அனுமதித்தார் என்று சொல்லி பல கேள்விகளோட காணப்படுறீங்களா? ஏன் எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதித்தார்? ஏன் இந்த உறவுகளை இவ்வளவு விரிசல் ஏற்பட்டது? ஏன் என் வேலையில இவ்வளவு பிரச்சனை? Why God allowed the disappointment, the sickness and the loss என்று சொல்லி பல கேள்விகளோட இந்த நாளிலே நீங்கள் வேதனையோட கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே அவர் நன்மைக்கு ஏதுவாய் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்று. சில காரியங்கள் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த பாதை வழியாக, ஏன் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியல ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று. ஆனால் நிச்சயமாகவே அவர் ஒரு மாஸ்டர் பிளான் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நமக்கு, அவரை நேசிக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று. அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக முடித்து தருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் யோசேப்பின் வாழ்க்கையில கூட பார்க்கும்போது அவர் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் வாழ்க்கையில நடந்தது என்ன? மிகவும் ஒரு கசந்த அனுபவம். அவர் வாழ்க்கையில அவர் புறக்கணிக்கப்படுகிறார். அவருக்கு வேண்டாத பொய்யான குற்றச்சாட்டு அவர் மேல போடப்படுகிறது. தனிமையின் அனுபவம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எப்பக்கமும் நெருக்கமான சூழ்நிலையில காணப்பட்டார். ஆனால் அந்த முடிவிலே கர்த்தர் அவரை எப்படியாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த தேசத்துக்கே, அந்த எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் அவரை அதிபதியாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்க முடிவு கர்த்தர் நிச்சயமாக நன்மையாக மாற்றித்தர வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போகாதபடி இந்த வாக்குத்தத்த வசனத்தை கிளைம் பண்ணி, ஆண்டவரே நீங்க இந்த சொன்னபடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க நன்மையாய் முடித்து தர போறீங்கன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட அறிக்கையிடுவோமா? Romans 8:28 assures that even when life doesn't go the way we plan, God's purpose is still unfolding. Your pain has a purpose. He is working in ways you cannot see. So walk in faith. The God who began a good work in you is bringing it to a completion. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் நீர் நடத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கலக்கத்தோடு குழப்பத்தோடு வேதனையோட வந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை, தெளிவை ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே நீர் நிரப்புங்கப்பா. காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.